ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் யாரோட பேச போகிறோன்னா, ஈரோடு சிவபாதசேகரன் ஈஸ்வரமூர்த்தி ஐயாவோட நம்ம இன்னைக்கு இந்த ஆன்மீகத்தை பற்றி நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். மனிதர்கள் இருக்கக்கூடிய ஆழமான சிந்தனைகளும் நிறைய பேர் இருக்கக்கூடிய டவுட்டுகளையும் உங்களுடைய சந்தேகங்களை இன்னைக்கு தீர்க்கும்படியாக இந்த காணொளி இருக்கும். சிவாய நமங்க ஐயா. நமசிவாய திருச்சிட்டம்பலம் ஐயா. ஐயா, இன்னைக்கு திருவண்ணாமலை அதிகமாக கொடி கட்டி பறகுது. ஆன்மீகனாலே ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை தான் சொல்கிறாங்க. அப்படி இன்னைக்கு எல்லாரும் அந்த மலையில் போய் சார காரணம் என்ன? அதாவது ஐயா, திருவண்ணாமலைங்கிறது பல யுகங்களாக வந்தது, 4 யுகங்களாக வந்தது. அப்படி 4 யுகங்களாக வரும்போது ஆதி முதல் அந்த வரை அனைத்தும் அவனே, முதல் கடவுளும் அவனே, முதலில் தோன்றியவும் அவனே. அப்படி இருக்கும் பொழுது தான் பிற்காலத்தில் அப்படி அப்படியே சொல் வழக்கு மாறி 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 என்ன ஆயிடுச்சுன்னா, பல கோயில்கள் அதை சார்ந்து வந்தது. திருவண்ணாமலையை சார்ந்து பல கோயில்களும் பல ஸ்தலங்களும் அங்கே விரிவாக்கப்பட்டது. அப்படி விரிவாக்கிறதுக்கு முன்னாடி ஜோதி ரூபமாக எரிந்து தான் முதல்வன், அதாவது தான் முதல் நிலை என்ற ஒரு கருத்துனால அவர் அங்கிருந்து ஒளிமயமாக காட்சி அளித்தார். அப்படி ஒளிமயமாக காட்சி அளிக்கும் போது பல ஞானிகளுக்கும் பல சித்தர்களுக்கும் தேச விதேத அப்படின்னா, தேச விதேதம் என்னென்னா, பல ஞானம் இல்லாதவர்களுக்கும் சித்தி இல்லாதவர்களுக்கும் பல முக்தியை தரக்கூடியவர் அவர். அப்படிங்கிற வார்த்தையை அவர் மூலியமாக பல சித்தர்கள் மூலியமாக உணர வைத்தவர். அப்படி உணர்த்து வைக்கும் பொழுது தான் இந்த கலியுகத்தில் அவரை யாரும் நேரில் பார்க்கவோ பண்ணவோ முடியாது. இந்த கலியுகம் என்னங்குதுன்னா, அவருடைய விளையாட்டு திருவிழாடல் தினந்தோறும் அங்கே அண்ணாமலையில் நடந்தேறி கொண்டிருக்கிறது. அது அங்கே பல சித்த புருஷர்களுக்கு அங்கே இருக்கின்றவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கின்ற காரணத்தினால் அண்ணாமலை என்பது தினமும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உள்நோக்கி வாங்கி கொண்டு, கலியுகத்தில் ஒரு உள்நோக்கி வாங்கி கொண்டு அந்த விஷயத்துக்கு உண்டான செயலை அண்ணாமலை அங்கே செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது தான் அனைத்து பக்தர்களும் அனைத்து மதத்தினரும் கருத்து வேறுபாடு இல்லாமல் அங்கே பலவாறு பல யோசனைகளுடன் பல சிந்தனை வருவார்கள். ஒரே சிந்தனையாக அங்கே அண்ணாமலையை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். சரிங்க ஐயா, இப்போ சுவாமின்ற ஒரு சிவன்ற காற்றாகி மண்ணாகி வழியாகின்னு எல்லாமே பறந்து விரிந்து தான் இருக்கிறாரு. அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கும்பொழுது அப்போ இந்த இடம் மட்டும் தேட காரணம் என்ன? அதான் என் முதல்ல சொன்ன கருத்து தான். என்னன்னா, அங்கே ஜோதி ரூபமாக, அதாவது என்னென்னா, நெருப்பு இல்லாமல் எதுவும் அல்ல. அந்த நெருப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அனைத்துமே வந்துடுது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிறபோது மற்ற 4ம் அந்த நெருப்பு நில் கலந்து வந்துடுது. நெருப்பு சாதாரணமாக எரியாது. நெருப்பு காற்றோடு சேர்ந்து தான் எரியும். அதே நெருப்பு எரியறதுக்கு ஒரு நிலை வேணும். அப்படிங்கிறது பூமி. இது இல்லாமல் என்னென்னா, அது நெருப்பானது ஆகாயத்தில் கலக்கும் பொழுது தண்ணீராக அங்கே பிரசித்தி பெறும். அந்த தண்ணீர் தான் நம்ம நீர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிங்கும்போது நெருப்பிலிருந்து தான் எல்லாமே வந்ததுங்கய்யா. அதனால் நெருப்பு தான் முதல் சாரம், அதற்கு பிறகு தான் மற்ற அனைத்தும். சரிங்கய்யா, கிரிவல நாள் இந்த பௌர்ணமி நாளில் தான் அதிகமான கூட்டம் வருது. ஏன் பௌர்ணமி நாளில் எல்லாரும் கிரிவலம் சுற்றணும்? இது மற்ற நாள்லாம் ஏன் கூட்டம் சேர மாட்டேங்குது? அதே போல் அமாவாசை இப்போ கிரிவலம் சுற்றுறாங்க. இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த 2 நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது? ஏன் இந்த 2 நாளில் மட்டும் அதிகமான கூட்டம் சேருது, மற்ற நாளில் ஏன் சேர மாட்டேங்குது? நமஸ்காரங்க, சரியான கேள்வி. என்னென்னா, இதுக்கு பல பேர் விடை தெரியாமல் எப்போ போகிறது கிரிவலம் எப்போ போனால் நல்லா இருக்கும், நாம் பௌர்ணமிக்கு போகலாமா, இல்லை அமாவாசைக்கு போகலாமா, இல்லை ஞாயிற்றுக்கிழமைக்கு போகலாமா, இல்லை மற்ற நாள் போகலாமா, இல்லை காலையில் போகலாமா, இல்லை மாலையில் போகலாமா அப்படிங்கிற பல விஷயங்கள் பலவாறு அங்கே உணர்ந்து கொண்டே தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் கேட்டால் அமாவாசைக்கு போவாங்க, ஒருத்தர் கேட்டால் பௌர்ணமிக்கு போவாங்க. ஒவ்வொரு ஜோசிகார் என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் இந்த நாளில் இந்த டைமில் போங்க அப்படிம்பாங்க. ஆனால் அத்தனையும் எதுவும் இல்லை. அங்கே என்னென்னா, நீங்கள் எப்பொழுதும் எந்நேரம் வேணாலும் எந்த நேரத்திலும் எந்த நிமிடத்திலும் அண்ணாமலையை நினைத்து எப்பொழுதெல்லாம் கிரிவலம் சுற்றலாம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான சிந்தனை. இன்னும் என்னன்னா, பௌர்ணமி நாள் என்று ஏன் அங்கே கூட்டம் கூடுது அப்படின்னா, பௌர்ணமி நாள் என்று ஏன் அண்ணாமலையார் அவ்வளோ இதாக இருக்கிறார் அப்படின்னா, அங்கே பௌர்ணமி நாள் என்று அவர் உச்சபட்ச நிலையை அடைவார். அதாவது அவர் உச்சபட்ச நிலை அடைவார். அண்ணாமலையாரானவர் அங்கே பௌர்ணமி நாளில் உச்சபட்ச நிலை அடையும் பொழுது அந்த மலையை சுற்றி அவருடைய பிம்பமானது, அவருடைய கதிரிறக்கமானது பௌர்ணமி நன்னாளில் அங்கே தோன்றும். அப்படி தோன்றும் பொழுது கிரிவலம் மேற்கொண்டால் அவங்களுக்கு வாழ்க்கையில் சுபிட்சத்தை அளிக்கும் அப்படிங்கிறது பௌர்ணமி நாள். அதே அமாவாசை என்பது என்னென்னா, பல சித்தர்களும் பல சித்த புருஷர்களும் பல நாயன்மார்களும் நம்மளுக்கு தெரிந்த 64 நாயன்மார்கள் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவரோட தினந்தோறும் அவருடைய நாயன்மார்கள் விளையாட்டு அங்கே அரங்கேற்றிட்டே இருக்கிறார். 64 நாயன்மார் இல்லாமலும் மித்த சந்தன குரல்கள் 4 இப்படி எல்லாருமே நம்மளுக்கு தெரியாத, நம்ம படித்தது
100% தான் நாமல் சித்தர்களை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் படித்திருக்கிறோம். ஆனால் அண்ணாமலையில் அதைவிட மிக மிக அதிகமானவர்கள், அதிக சான்றோர்களும் அதிக சித்தர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம். அப்படிங்கும் பொழுது அவர்கள் அந்த அமாவாசை நன்னாளில், அந்த அமாவாசை நாளில் உச்சம் பெற்ற காலத்தில், அமாவாசை நன்னாளில் உச்சம் பெற்ற காலத்தில் சிவனை நோக்கி தினந்தோறும் வழிபட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த அமாவாசை நன்னாளில் சிவனை நோக்கி தவம் புரியும் பொழுது சிவபெருமான் என்ன செய்கிறாருன்னா அவங்களுக்கு அனைத்து வித காட்சிகளையும் கொடுத்து, அனைத்து வித விசேஷத்தையும் கொடுத்து, மற்ற 29 நாட்கள் இல்லாததை அந்த அமாவாசை நாள் என்று கொடுக்குறாரு. சரியா, தேய்பிறை அஷ்டமிக்கும் ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க. இந்த தேய்பிறை அஷ்டமி செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்களையும் முக்கியமாக நிறைய பேர் வராங்க. இந்த 2 நாட்களில் என்ன சிறப்பு இருக்குது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு. அங்கே ஒவ்வொரு நாட்களும் வாரத்தில் 7 நாட்களும் ஒவ்வொரு சிறப்பு. அப்படி இருக்கும்போது தேய்பிறை அஷ்டமி என்பது என்னென்னால் தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி என்று இருக்கிறது. மாதத்தில் 2 அஷ்டமி இருக்கிறது. அது தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி. அப்படி தேய்பிறை அஷ்டமிக்கு பக்தர்கள் வரும் பொழுது எப்படி பௌர்ணமிக்கு ஒரு விளக்கமோ, எப்படி அமாவாசை என்று விளக்கமோ, அது மாதிரி தான் தேய்பிறை என்ற அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி என்னவென்றால் தன்னுடைய மலை வளத்தை மலை வளத்தை சுற்ற இறைவன் அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா வினைகளை அழிக்கிறார், வினைகளை குறைக்கிறது மட்டுமல்ல அழிக்கவும் செய்கிறார். ஆகவே அவர் அழிக்கும் கடவுள் தான். என்னத்துக்கு அழிக்கிறார்னா தன்னுடைய வினையை, அதாவது மனித பிறவி என்னும் ஒரு பிறவி எடுத்த பிறகு எதன் காரணத்தில் எடுத்தோம் என்றால் நம்முடைய பிறவி பயன் காரணமாக, அதாவது தம் வினை பயன் காரணமாக மனித பிறவி எடுத்தோம். தேய்பிறை அஷ்டமி என்பது வினையை கழிக்க. அதாவது மற்ற நாட்களில் நீங்கள் கிரிவலம் சென்றால், அதாவது உங்களுக்கு இறைவன் இந்த பிறவி பயனாக கொடுத்தது உங்களுக்கு ஒரு 100% பிறவி பயன் கொடுத்து அதை வினையை கழிக்க மனித பிறவியாக இங்கே அனுப்புகிறான். அப்படி மனித பிறவியாக இங்கே அழைக்கும் பொழுது, இங்கே கலியுகத்தில் பிறக்கும் பொழுது அதை வினையை கழிக்க நாம் திருவண்ணாமலையிடம் வருகின்றோம். திருவண்ணாமலையில் வரும் பொழுது மற்ற நாட்கள் என்ன விசேஷம், தேய்பிறை அஷ்டமி என்ன விசேஷம் என்றால், மற்ற நாட்களில் நீங்கள் கிரிவலம் சுற்றினால் 100% உங்களுக்கு வினையில் கழியும். ஆனால் தேய்பிறை அஷ்டமி என்று நீங்கள் கிரிவலத்தை சுற்றினால் உங்களுடைய கணக்கின் பயனாக 100% உங்களுடைய வினை பயனை ஒழிப்பார். ஆகவே தேய்பிறை அஷ்டமி என்று மிகவும் மிகவும் இரவு நேரத்தில் 12 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை, 12 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை நீங்கள் கிரிவலம் மேற்கொண்டால் தேய்பிறை அஷ்டமி என்று காலபைரவராய் அவரும் அங்கே சித்த புருஷர்களும் பலவாறு உங்களுடைய வினையை கூட்டி கழித்து இறுதியில் வினையை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடுவார்கள். சரிங்க, அப்போ இந்த மாதத்தில் சிறந்த நாளாக தேய்பிறை அஷ்டமி தானா இப்போ, இல்லை அமாவாசையா? மாதத்தில் 30 நாட்களும் அண்ணாமலையார் சிறந்தவர் தான், சிறந்த வினையை கழிப்பவர் தான், சிறந்த உரையாடலை மேற்கொள்வர் தான். ஆனாலும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு என்பது போல தேய்பிறை அஷ்டமியும் சிறப்பு, பௌர்ணமியும் சிறப்பு, அமாவாசையும் சிறப்பு. இதில் முக்கியமான நாட்களை தேர்ந்தெடுத்து நம்மவர்கள் அவர்களுக்குண்டான அவர்களுக்குண்டான மனோபாவத்தில் அவர்கள் கிரிவலம் செல்கிறார்கள். ஆனாலும் எப்படி எந்த நாளில் சென்றாலும் அண்ணாமலையாரானவர் தன்னுடைய நெருப்பு ஜுவாலையில் அவருடைய வினையை அவருடைய வினைக்கேற்ப, அவருடைய பிறவி பயனுக்கேற்ப வினையை கழிப்பார். சரிங்க. இப்போ இந்த காதல் சம்மந்தப்பட்ட ஒரு மனதால் பாதிக்கப்பட்டவரோ, இல்லை ரொம்ப அதில் ஒரு நல்ல துணை கிடைக்கணும்னு ஆசைப்படுறவங்களோ, அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த திருவண்ணாமலை நாடி வரும்போது அவங்களுக்கான மாற்றங்கள் என்னவா இருக்கும்? அதாவதுங்க, அண்ணாமலையார் என்பவர் மிகப்பெரிய பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தி, உந்து சக்தியானவர். அண்ணாமலையார் பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய உந்து சக்தி கொண்டவர். அதில் அவர் வேலைவாய்ப்பாகட்டும், இல்லை தொழிலாகட்டும், இல்லை காதலாகட்டும், இல்லை திருமணமாகட்டும், இல்லை வயது மூப்பாகட்டும், இல்லை இறப்பாகட்டும், இல்லை பிறப்பாகட்டும், அனைத்துக்கும் அங்கே திருவண்ணாமலையில் விடை உண்டு. காதல் என்பதற்கு மட்டுமல்ல, பிறப்பிற்கும் விடை உண்டு, இறப்பிற்கும் விடை உண்டு, காதலுக்கும் விடை உண்டு. அப்படி நீங்கள் கேட்கும் கேள்வி காதலுக்கு என்ன விடை என்றால், அண்ணாமலையார் என்பவர் அதாவது ஒரு மன வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் என்றால் இப்பெண்ணுக்கு ஆண்மகன்தான், இந்த ஆண்மனுக்கு இப்பெண்மகன்தான் என்று அவன் முடிவு செய்து கொண்டால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை வினையை அளித்தாலும் அந்த வினையை அளித்து அவர்களை சேற்றி வைப்பார்கள். ஆனால் இவளுக்கு அவள் இல்லை, அவளுக்கு இவன் இல்லை என்று தெரிந்த பிறகு வினையை கழிப்பது மட்டுமல்ல, வினையை கழிப்பார்கள். ஆனால் அந்த வினை பயனாக மீண்டும் இருவரையும் சேரவிட மாட்டார். ஆகவே அண்ணாமலையார் என்ன செய்வார் என்றால், தன்னுடைய வினையை கழித்து இவர்கள் இருவரும் இந்த பூலோகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் இவர்கள் இருவருக்கும் திருமணம் என்று அன்றே நிச்சயிக்கப்பட்டு தான் இங்கே அனுப்பினார். அப்படி அனுப்பும் பொழுது இங்கே கிரிவலம் சேர்ந்து இருவரும் ஒரு சொல்லிக்கொள்ளலாமே, காதல் ஜோடிகள் கிரிவலம் வருது என்று வைத்துக்கொள்ளலாமே. அப்படி வரும் பொழுது அவர்களை நீங்கள் தோராயமாக 3 முறை கிரிவலம்,
மாதம் 3 முறையோ இல்லை ஒரு நாளில் 3 முறையோ எப்படியாவது 3 கிரிவலத்தை அந்த காதல் ஜோடியோடு நீங்கள் சுற்றினால் 4வது கிரிவலத்தில் சேர்ப்பாரா? அவருக்கு இந்த விஷயம் உண்மை என்று தெரிந்தால் சேர்த்து வைப்பார். இல்லை இது வேண்டாம் என்றால் அப்பொழுதே பிரித்து வைப்பார். இதன் மீது என்ன சொல்லுகின்றால், வினை பயனாக சேருவது என்றால் சேர்த்து வைப்பார். வினையை கழித்து கொண்டு வேண்டாம் என்றால் வினையை மட்டும் கழித்து கொண்டு திருப்பி அனுப்பிவிடுவார். சரிங்க ஐயா, இப்போ நிறைய திருமணம் கோயிலில் தான் நடக்குது. எல்லாருமே விரும்பி கடவுளை நம்பி தான் ஒரு திருமணம் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி பண்ணி கொஞ்ச காலகட்டத்திலே பிரிவு ஏற்படுது. ஏன் அப்படி ஒரு ஆலயத்தில் ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணி அந்த இடத்துல பண்ணியும் இப்படி நடக்க காரணம் என்ன? அருமையான கேள்வி. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நாம் படைக்கும் பொழுதே இந்த பிரபஞ்சத்தில் அதாவது திருமணமானது கோயிலில் நடைபெறுகிறது, இல்லை திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது, இல்லை எங்கேயோ நடைபெற்று வைத்துக்கலாம். அதை பற்றியெல்லாம் அதுக்கு முன்னாடி அப்புறம் சொல்கிறேன். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நம் தாய் வயிற்றில் ஒவ்வொரு ஆண்மனும் ஒவ்வொரு பெண்மகளும் ஒரு ஆன்மாவானது ஒரு தாயினுடைய கருவறையில் செல்லும் பொழுது அந்த கருவறைக்குள் யார் பாதுகாக்கின்றால் சிவபெருமானாகி அவர் தான். சரிங்களா? அப்படி பாதுகாக்கின்ற நேரத்தில் அவர் அந்த ஆன்மாவிடம், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், அந்த ஆன்மாவிடம் ஆன்மாவானது உள்ளே கருவறையில் சென்ற பொழுது 90 நாட்கள் ஆன்மாவிடம் கேட்பறோம், நீ இந்த கலியுகத்தில் பிறக்கப் போகிறாயா? அதாவது ஆன்மா அடைக்கும் போது அது வேண்டாம் என்றும், ஐயனே அப்பனே என்னை இந்த கலியுகத்தில் அந்த ஆன்மா என்னை பிறக்க வைக்காது, அப்படி பிறக்க வைத்தாலும் உன் திருவடியை பற்றி எனக்கு பிறக்கவே என்று சொல்லுவான். அப்படி சொல்லும் பொழுதே இறைவன் அன்றே அந்த ஆன்மாவிற்கு இந்த நேரத்தில் இந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் தான் உனக்கு திருமணம் இங்கேயே தான் நடக்க வேண்டும் என்று அன்றே எழுதி வைத்திடுவார். அதற்காக நாம் இப்போ சொல்லுவோம், ஏன் கோயிலில் திருமணம் வைக்கும்போது ஏன் பிரிகிறார்கள், ஏன் திருமணத்தில் கல்யாணத்தில் வைக்கும்போது கல்யாண மகால் இருக்கும்போது ஏன் பிரிகிறார்கள் என்றெல்லாம் கேள்வி அல்ல. அவர்கள் எங்கே வைத்தாலும் அந்த ஜோடியானது பிரிய வேண்டும் என்றால் அது அண்ணாமலை நினைத்தாலும் முடியாது. ஏனென்றால் அவன் ஏற்கனவே கணக்கை எழுதி வைத்து கொண்டு தான் நம்மளெல்லாம் பிறக்க வைக்கிறான். நம்மளை பிறக்க வைத்த பொழுதுதான் அவன் திருமணத்தை கல்வி பருவத்தை தருகிறான். கல்வி பயிர் முடிஞ்சவுடன் வேலை பருவத்தை தருகிறான். வேலை பருவத்தை முடிஞ்சவுடன் திருமண பருவத்தை தருகிறான். திருமணத்தை பருவத்தை முடித்தவுடன் அடுத்து வயோதிக பருவத்தை தருகிறான். வயோதிக பருவத்தை கொடுத்தவுடன் இறப்பை தருகிறான். ஆகவே ஒவ்வொரு பருவமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவனை நினைப்பாயா அப்பொழுதாவது என்னை நினைப்பாயா என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எப்பொழுது எந்த பருவத்திலும் அவனை நினைக்கவில்லை என்றால் அவன் மீண்டும் மறுபிறவை கொடுத்து மீண்டும் மறுபிறவை கொடுத்து அவன் என்ன செய்து நம்முடைய ஆன்மா எதற்காக அனுப்பினானோ அந்த வேலையை வாங்காமல் மறுபடியும் அவன் அந்த ஆன்மாவை தன்னுடன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சரிங்க, இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது. மிகவும் வறுமையில் வாடுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த வளர்ச்சின்றது மனிதர்களால் ஏற்படுத்தக்கூடிய விஷயமா, இல்லை இதுவும் இறைவனால் உடைய செயலா? ஏன்னா மனிதர்களுடைய முயற்சி இல்லாமல் யாரும் நம்மளுடைய முயற்சி இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். எல்லாரும் கடவுள் நினைச்சா அப்போ நம்ம முயற்சியே பண்ணாமல் இருந்தால் அப்போ எப்படி என்னால் உயர முடியும்? உண்மை என்னன்னா, இது நீங்கள் கேட்கின்ற கீழ் அனைத்தும் ஒவ்வொரு ஆன்மாவுடைய பிறவி பயன் சம்பந்தமாகத்தான் அனைத்தும் பேச முடியும். அதாவது முயற்சி என்பது அனைவருக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, இங்கே வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் உண்டு, 5 அறிவு படைத்த ராசிகளுக்கும் உண்டு, 6 அறிவு படைத்தவர்களுக்கும் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது வளர்ச்சி என்பது வளர்ச்சியடையார்கள், இகழ்ச்சியடையார்கள், மீண்டும் வீழ்ச்சி அடைகிறார்கள். இது எல்லாமே தன்னுடைய முற்பிறவில் செய்த பாவச் செயல்களும் நன்மை செயல்களும் உண்டு. அதில் ஒரு கணக்கு வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது ஒரு ஆன்மா பிறந்து அங்கே மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறது. அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனும் சாதாரணமாக இருக்கிறான். ஆனால் பார்த்து கொண்டால் அவன் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிறான், மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கின்றான். ஆனாலும் அதே உழைப்பை இன்னொரு மனிதனும் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் பணக்காரனாவதில்லை, புகழ்ச்சியும் அடைவது எதுவும் அடைவது. ஆனால் அவனுடைய வேலை அதுவாகத்தான் நிற்கிறது. ஆனால் அவன் மட்டும் வளர்ந்து கொண்டே போகிறான் என்றால் அவன் முற்பிறவில் செய்த பயனாக இப்பிறவியில் அவன் அனுபவித்து கொண்டிருக்கிறான். அதாவது அவன் ஒருவர் சொல்லுவாங்க, என்னப்பா அவன் பாட்டு போய் வசதியாகிட்டே இருக்கிறான், பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறான், என்ன வேலை செய்யறான்னு தெரியல, அவனுக்கு ஏதோ லக்கு இருக்க மாட்டேங்குதுப்பா, அவன் எதை தொட்டாலும் தொடங்குது. அப்படிங்கும்போது அவன் இப்பொழுது செய்த செயல் அல்ல, அவன் பல பிறவிக்கு முன்பு பல கஷ்டங்கள் பட்டு இந்த பிறவியை எடுத்து இப்படி வாழ வேண்டும் என்று இறைவன் அவனை அனுப்பி வைக்கிறார். அப்படிங்கும்போது ஒருவன் வாழ்வதும் ஒருவன் வளர்ச்சி அடைவதும் புகழ்ச்சியும் அவனுடைய சொந்த உழைப்பாக இருந்தாலும் அவனுடைய கர்ம வினை என்பதை ஒன்று வைத்துதான் இறைவன் அவனை செயல்படுத்த வைக்கிறார். சரியா, கர்ம வினை இந்த பிறவில செய்து இந்த பிறவிலே அனுபவிப்பாங்களா, இல்லை அடுத்த பிறவில அனுபவிப்பாங்களா? அதாவது கர்ம வினையை 3 வகையாக கூறலாம். கர்ம வினையை
3 வினையை கூறலாம். அதாவது போன பிறவியில் இருந்த கர்ம வினையை தொடராமல் இருக்கும் ஒரு கர்ம வினை, இப்பொழுது நாம் பிறந்த பயனுக்கு உண்டான கர்ம வினை, இன்னொன்று இனிமேல் அந்த கர்ம வினையை அனுபவிக்கக்கூடாது என்று அதாவது சொல்வது போதான் நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். அப்படிதான் கர்ம வினைகளை இறைவன் வகுத்து கொண்டு நம்ம இங்கே அனுப்புகிறார். நீ போன பிறவியின் கர்ம வினையை செய்த காரணத்தினால் இப்பிறவி எடுத்து அந்த வினையை கழிக்க வேண்டும் என்று அனுப்புகிறார் நம்மளை. ஆனாலும் நாம் மனிதர்களாகி நாம் என்ன செய்கிறோம் என்றால், போன பிறவியை எடுத்த கர்மவினை அனுபவிக்க இப்பிறவை எடுக்கின்றோம். இப்பிறவை பயன் எடுத்தது காரணமாக இங்கேயும் அதே தவறை மீண்டும் செய்கின்றோம். அப்பொழுது அதே தவறை செய்யணும். இறைவன் என்ன சொல்கிறார் என்றால், போன பிறவி எடுத்த கர்ம பயனும் சரிகின்றது, இப்பிறவி எடுத்த கர்மம் செய்யணும், இது எல்லாம் இன்றையே முடித்துக்கொள். மீண்டும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறான். மனித பிறவி எடுத்து விட்டாய், இந்த வினையை இங்கேயே முடித்து விட்டு வா என்று அளிக்கிறான். ஆனால் அதையும் சாரார்கள் யாரும் கேட்பதில்லை. மீண்டும் வினையை சேர்த்து கொள்கிறார்கள். வினையை சேர்த்து கொண்டாலும் இறைவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் படைத்த கணக்கு தப்பாகக்கூடாது என்று அவனுக்கு பல கஷ்டங்களையும் பல துன்பத்தையும் கொடுத்து அதிலிருந்து மீண்டு வருகின்ற வழியையும் கொடுக்கின்றான். ஆனால் யாரும் எதையும் கேட்காமல் அவர்கள் சாரார்படி நடக்கும் பொழுது மீண்டும் என்ன செய்கிறான் என்றால், இறந்த வினையையும் இறந்த கர்ம வினையும் நிகழ்கின்ற கர்ம வினையும் இனிமேல் எதிர்போகின்ற கர்ம மூன்றையும் சேர்த்து கொண்டு மாய்ந்து போகிறார்கள். அப்படி மாய்ந்து போடும் பொழுது மீண்டும் பிறவி எடுக்கிறார்கள். மீண்டும் பிறவி எடுக்கும் பொழுது இந்த 3 வினையும் சேர்ந்து தான் வருகிறது. சரிங்கய்யா, வினை இப்போ செய்யறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு தெளிதல் இறைவன் கொடுத்து அந்த வினை செய்யாமல் இருப்பவங்கள, அதனால தான் அவன் கடவுளாக இருக்கிறான், நம்மளாம் மனுஷனாக இருக்கிறோம். இறைவன் உணர்த்துவார். இறைவன் ஒரு தவறை செய்யும் பொழுது தன்னுடைய உள்மார்க்கமாக கண்டிப்பாக ஒவ்வொரு ஆறு அறிவு கொண்ட ஜீவராசிகள் மட்டுமல்ல, 5 அறிவு கொண்ட ஜீவராசிகளுக்கும் இறைவன் இது செய்வது தவறு, இதை செய்யாதே என்று பலவாறு உணர்த்துவான். அதை யாரும் கேட்பதில்லை. அப்படி கேட்கும் பொருட்டு இருந்தார்கள் என்றால் அவர்கள் சீக்கிரம் சிவலோக பதவி அடைந்து விட்டு செல்வார்கள். இறைவன் அவனை தன் பக்கத்தில் வைத்திருப்பார். ஆனால் யாரும் அதை பற்றி கவலையே அல்ல. இறைவன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தவறை செய்யும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கும் தெரியாமல் செய்த தவறு வேறு, தெரிந்து செய்கின்ற தவறு வேறு. ஆனாலும் இரண்டையும் இறைவன் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணர்த்துகிறான். ஆனால் எந்த ஜீவராசிகளும் அதை பற்றி கவலை கிடையாது. சரிங்கய்யா, இப்போ சிவபக்தி உடையவர்களுக்கும் மற்ற தெய்வ வழிபாடில் இருக்கக்கூடிய பக்தர்களும் என்ன வேறுபாடு இருக்கு? சிவபக்திக்கும் மற்ற பக்திக்கும் என்ன வேறுபாடு என்றால், சிவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான், மற்ற கடவுள் சோதிக்காது ஆனாலும் கைவிட்டு விடுவார்கள். அப்போ மற்ற தெய்வங்கள்லாம் கைவிட்டுடுவான்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்லவில்லை, எங்கள் புரியமாக சொல்கிறேன், கேளுங்கள். அதாவது சிவன் சோதிப்பான் என்றால் இந்த பிறவி பயன் எடுத்த அனைத்து விஷயங்களையும் அவன் உங்களுக்கு சொல்லி கொடுத்து, இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் நடைமுறை, இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும், அது எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் ஆனால் அந்த துன்பத்திற்குள் ஒரு இன்பத்தை கொடுப்பான். சிவபக்தர்களுக்கு, சிவனடியார்களுக்கும், சிவனை வழிபட்டவர்களுக்கு என்னென்னா, எத்தனை துன்பங்களை கொடுத்தாலும் எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும் அந்த துன்பத்திற்கும் கஷ்டத்திற்கும் உண்டான பயனை மிக 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 தெளிவாக மிக அற்புதமான செயலை செய்வான். ஆனால் மற்ற தெய்வங்கள் நாம் குறை கூறவில்லை. ஆனால் அந்த தெய்வங்கள் என்ன செய்வோம் என்றால், எதையும் வேண்டியதில்லை, நீ போய் கேட்ட உடனேயே தந்து விடுவார்கள். ஆனால் அதன்படி வருகின்ற வினையை யார் கழிப்பார்? மீண்டும் அதன்படி வருகின்ற மற்ற எடுத்துக்கொள்ளாம முருக கடவுள் இருக்கிறார்கள், அனைத்து கடவுள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர் பயனிட்டு சொல்லும் பொழுது அவர் வினையை கழித்து பொருளை கொடுப்பார். இங்கே பொருளை கழித்து பொருளை கொடுத்து வினையை கழிப்பார்கள். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்கய்யா, சிவபெருமான் வழிபாடு பண்ணால் சோதனை கொடுப்பார், ஆனால் கைவிட மாட்டார்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ ஒருத்தர் நல்லா சிவபக்தி பண்ணுறாரு, அவங்களுக்கு சோதனையால் சிவத்தையே கைவிட்டார், என்னால் இதுக்கப்புறம் என்னால் வழிபட முடியாது அப்படின்னு சொல்லி கைவிட்டார். அப்போ அவருக்கு சாமி என்ன பண்ணுவார்? அதையா, மிக கருணை உள்ளம் கொண்டவன், மற்ற தெய்வங்களை விட மிக மிக அன்பாலும் கருணை உள்ளத்தாலும் மிகப்பெரிய வல்லவன், மிகப்பெரிய பிரபஞ்சத்தின் ரகசியம் உள்ளவன். அதனால் யாருன்னா சிவன் தான். அப்படி இருக்கும் பொழுது ஒருவன் தன்னை தாங்கி கொண்டு சிவபெருமானை தாங்கி கொண்டு வழிபடும்போது ஒரு முறை வழிபடுறார், இல்லை 2 முறை வழிபடுறார். வழிபடும்போது அவனுக்கு உண்டான வினைகளை குறிக்கத்தான் சோதனை செய்கிறார். அதாவது 64 நாயன்மாருக்கு வராத சோதனையா, இல்லை 18 சித்தர்களுக்கு வராத சோதனையா, எத்தனை ரிஷிகளுக்கு வராத சோதனையா, இல்லை முனிவர்களுக்கு வராத சோதனையா, அப்படிங்களாம் இருக்கும்போது அவங்களாம் அந்த சோதனையை கடந்ததுக்கு அப்புறம் தான் நாயன்மார்கள் ஆனாங்க. அந்த சித்தர்கள் அது அத்தனை சோதனை வென்ற பிறகு தான் அவங்க சித்தர்கள் ஆனாங்க. அதே ரிஷிகளும் அதே மாதிரி தான். அப்படி இருக்கும் பொழுது அத்தனை சோதனையும் கொடுப்பான் அவன் தான். ஆனால் அந்த சோதனையை நம்மளால் தாங்க முடியல,
இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டான், இனிமேல் இவனை கும்பிடவே கூடாது, இவனை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் இத்தனை கஷ்டத்தை கொடுக்குறான், மற்ற தெய்வம்லாம் அப்படி இல்லை. இது உண்மையான எல்லாருமே சொல்கிற விஷயந்தான். சிவனை கும்பிட்டா கஷ்டம் வரும்னு அவனை கும்பிடாதீங்கிறா, சிவனை கும்பிட்டா கஷ்டம் வருது, தொல்லை கொடுப்பான், அவனை கும்பிடாதீங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் சிவனை கும்பிட்டா கஷ்டத்தை கொடுப்பாரு, முதலில் கஷ்டத்தை தான் கொடுப்பாரு. ஆனால் அந்த கஷ்டத்தை நம்மளால் தாங்கிக்க முடியல அப்படிங்கும்போது நம்ம வந்து சிவ வழிபாட்டை விட்டு வெளியே போயிடுறோம். அப்படி வெளியே போகும்போதும் அவன் நம்மளை கைவிடுறதே இல்லை, நாம் தான் அவனை கைவிட்டுட்டு வந்துடுறோம். ஐயோ சாமி இவ்வளோ சோதனை கொடுத்துட்டாரு, இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரு, இவரை கும்பிடாத வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், இவரை கும்பிட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து வாழ்க்கையில் வீணாக போயிட்டேங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது உண்மை அல்ல. சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, அத்தனை சோதனை கொடுத்தும் இவன் தாங்கிக் கொள்கிறானா, இவன் அதாவது சிவனடியார்களுக்கும் சிவனை கும்பிடுவவர்களுக்கும் எத்தனை சோதனை கொடுத்தாலும் இவன் தாங்கிக் கொள்வானா என்கிறது தான் சோதனை கொடுக்குறாரு. ஆனால் அவன் தாங்கக்கூடிய சோதனை தான் கொடுப்பார். இப்போ உங்களால் என்ன சோதனை தாங்க முடியுமோ அதை மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் எவ்வளோ பாரத்தை சுமக்க முடியுமோ அந்த பாரத்தை கொடுப்பார். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அதிகமான பாரத்தை கொடுக்க மாட்டார். அப்படி கொடுக்காத பொழுது என்னென்னா, அப்போது அந்த பாரத்தை இவனால் தாங்கிக்க முடியும்னு சொல்லி நீ சிவ வழிபாட்டிலேருந்து சிவனை விட்டு வெளியே வந்துடுற. அப்படி வரும்போது அவன் எப்பொழுதும் நம்ம அருகிலேயே தான் இருப்பார். ஆனால் நம்மளுக்கு தான் தெரியறதில்ல, அவரை நம்ம கும்பிடல, இனிமேல் அவரை கும்பிடல, நாம் வந்து இனிமேல் நல்லா இருப்போம் அப்படின்னு. ஆனால் இல்லை, அப்படி கிடையாது. அவனை விட்டு நீ வெளியே வந்தாலும் உன்னுடனேயே காத்து, உன்னுடையே இருந்து, உன்னுடைய செயல்பட்டு உன்னருகிலே இருப்பார். ஒரு முறை சிவனை வெளிப்பட்டுட்டா அவன் உன்னோடு எப்பொழுதும் இருப்பான். நீங்கள் வேணால் அவனை மறந்துடலாம், ஆனால் சிவன் அவன் எப்பவுமே நம்மளை மறக்க மாட்டார். கையெடுத்து சிவனே என்று கும்பிட்டால் ஒரு முறை கும்பிட்டு பாருங்கள், பல முறை உங்களுக்காக காத்து ஒரே கடவுள் யாருன்னா சிவபெருமான் தான். மற்ற வந்து எப்படின்னா, நீங்கள் கைவிட்டுட்டு நான் அவனை கும்பிடல அப்படின்லாம் இல்லை, நீ வேணால் அவனை கைவிட்டுருப்பான், ஆனால் அவனை எப்பவுமே கைவிட மாட்டான். இறுதி வரை உன்னோடு இருந்து உனக்குண்டான செயலை செய்து இறுதி வரை ஒரு முறை சிவபெருமானை வழிபட்டு விட்டால், சிவனே என்று கூப்பிட்டால் பல ஆயிரம் முறை, பல கோடி முறை அவன் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி செல்வான். சிறப்புங்க ஐயா. ஐயா, இப்போ ஜாதகன்றது வந்து இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை விட இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நம்ம ஜாதகம் போய் பார்ப்போம், நம்மளுக்கு என்ன நடக்குது, ராசி பார்க்கறது, இந்தமாரி இப்போ அதிகமாக தழைத்து வளர்ந்துட்டே தான் வருது. இப்போ இந்த ஜாதகன்றது கண்டிப்பாக அதில் இருக்கிறது நடந்தே தீருமா, இல்லை சொல்கிறது எல்லாமே சரியாக சொல்கிறாங்களா இல்லை தப்பாக சொல்கிறாங்களா? இந்த ஜாதகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஜாதகம் என்பது ஒவ்வொரு ஆன்மாக்கும், அதாவது ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறந்த நேரத்தையும் பிறந்த வருடத்தை கணக்கிட்டு சொல்வது தான் ஜாதகம். அப்படி இருக்கும் பொழுது எந்த காலத்தில் எந்த நேரத்தில் பிறந்தான் என்பதை கணித்து அதற்குண்டான விஷயத்தை சொல்வது தான் ஜாதகம். இந்த நேரத்தில் பிறந்திருக்கிறாய், உனக்கு இத்தனை இருக்கிறது, உன்னுடைய விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்கும் என்பது. அதாவது என்னென்னா, விஞ்ஞானபூர்வமாக என்ன நிறுவது என்றால், ஜாதகத்திற்கும் ஒரு செயல் உண்டு. ஆனாலும் ஜாதகம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு 10% நம்பிக்கையை மட்டுமே. ஜாதகம் என்பது 9 கட்டங்களை வைத்து ஒவ்வொரு திசையிலும் என்ன நடக்கின்றது, இனிமேல் என்ன நடக்கப் போகிறது அப்படி என்பதை அந்த நேரத்தின் கணிதப்படி பார்த்து தான் ஜாதகம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜாதகம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு 10% மட்டுமே அதற்கு உண்டான உரித்தான விஷயத்தை தரப்படும். மற்ற 90% வாழ்க்கையை இறைவன் தீர்மானிப்பது மட்டுமே. ஜாதகம் என்பது நீ இப்படி இருந்தால் நீ இப்படி இருக்கலாம், இல்லை நீ இப்படி இல்லை என்றால் நீ அப்படி இருக்கலாம், அப்படிங்கும் போது தான் இருக்க முடியாது. அதாவது ஒரு மனித இயல்பு என்னவென்றால், இந்த நேரத்தில் பிறந்தங்காட்டி உனக்கு இந்த ராசி இந்த நட்சத்திரம், அப்போ இந்த ராசிக்கு நட்சத்திரம் உனக்கு என்னமோ அதுதான் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனாலும் அந்த ராசி நட்சத்திரம் இந்த நேரப்படி கணக்கை எல்லாம் முன்னிட்டு எதுவும் சிவபெருமானிடத்தும் எதுவும் கிடையாது. அதாவது ஜாதகங்கள் ஒன்று இருக்குது, ஆனால் அதையே முழுவதுமாக நம்பிக்கொண்டு ஜாதகம்தான் வாழ்க்கை, அதைப்படி தான் நாம் செல்ல வேண்டும் என்றால் அது அங்கே தவறான விஷயமாக அங்கே மேற்கொள்ளப்படும். சரிங்க ஐயா. இப்போ வந்து கோயிலில் வந்து அதிகமாக டிக்கெட் எடுத்து ஒரு 100 ரூபாய் டிக்கெட் எடுத்து உள்ளே போய் சாமி பார்க்கணும், நிறைய பேர் லைனில் நின்று வரிசையில் நின்று ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே போய் பாருறாங்க. ஆனால் சிலர் வந்து கோபுரத்துக்கு வெளியே நின்று தலைமையில கை வச்சு அண்ணாமலையாரேன்னு வழிபட்டு அப்படியே போயிடுறாங்க. கோபுர தரிசனம் பண்ணாலே போதும்பா, உள்ளே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ உள்ளேருந்து வரிசையில் கவலைப்பட்டு போகிறவனுக்கு சாமி தருவாரா, வெளியே 10 செகண்டில் கும்பிட்டு போகிறவங்களுக்கு அருள் தருவாரா? அதாவது இறைவனை எங்கே இருந்தும் மனதார வழிபட்டால் இறைவன் நமக்குள் இருக்கிறார். சிவம் என்பது நமக்குள் இருக்கிறது. நம் ஆள் மனதுக்குள் சிவம் என்பவன் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இங்கேயே இருந்து சிவத்தை மனதார நினைத்தால் அவன் இங்கேயே வருவான், அவன் நம் ஆள் மனதிற்குள் வருவான். ஆகவே அப்படி இருக்கும் பொழுது
கோபுரம் தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்பார்கள். கோபுரம் தரிசனம் என்பது கோடி புண்ணியம். கோபுரத்தை பார்த்து வழிபட்டாலே உள்ளே இருக்கிற ஆன்மாவை பார்த்து ஆன்மா. கோபுரம் என்பது உடல். கோபுரம் என்பது உடல். உள்ளே கருவறையில் இருப்பது ஆன்மா. அப்பொழுது உடலை பார்த்தால் ஆன்மாவை பார்க்க வேண்டுமா, இல்லை ஆன்மாவை பார்த்தால் உடலை பார்க்க வேண்டுமா? இரண்டும் ஒன்றுதான். உடல் இல்லாமல் ஆன்மா இல்லை, ஆன்மா இல்லாமல் உடல் இல்லை. அப்பொழுது என்னுடைய முழு முதல் அப்படி நம்மளுடைய கடவுளாகிய கோபுரத்தை பார்த்து கொண்டு நீ எந்த கடவுளை நினைத்து எந்த கடவுளை பற்றி யோசிக்கிறாயோ அங்கே அந்த கோபுரத்தில் அவன் காட்சியளிக்கிறான். அப்படி காட்சியளிக்கும் பொழுது கோபுர தரிசனமே கோடி புண்ணியம் என்று சொல்லிட்டு வருகிறார்கள். இல்லை, தன்னுடைய மனதிற்கு ஆள் மனதிற்கு கொண்டிய ரகசியங்களையும் ஆள் மனதில் கொண்டிய ஒரு விஷயத்தையும் நான் அவனிடம் நேரடியாக பேச வேண்டும் என்றால் கருவறையில் உள்ளே இருப்பவன் தான் ஆன்மா. அவரிடம் போய் பார்த்துட்டு வரலாம். சரிங்க, சிறப்புங்க ஐயா. ஐயா, இப்போ வந்து சிலை வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நடராஜர் சிலை வழிபாடு, சிவலிங்க வழிபாடு சிவலிங்கமாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு வழிபாடுக்கு என்ன வித்தியாசம்? அவன் அந்தம் இல்லாமல் ஆதியும் இல்லாதவன். அவன் அருட்பெருஞ்சோதி. ஆகவே அவன் ஜோதி ரூபம் எங்கும் காட்சியளிக்கிறான். ஆகவே இது எல்லாம் என்னவென்றால் நடராஜ பெருமான், அதாவது 64 அவதாரங்கள்லாம் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது லிங்க வழிபாடு மென்மையை தரும், நடராஜர் வழிபாடு ஆனந்தத்தை தரும், அண்ணாமலையார் வழிபாடு வினையை அளிக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நடராஜர் வழிபாடு ஆனந்தத்தை தரும், லிங்க வழிபாடு மோட்சத்தை தரும், தீப வழிபாடு அனைத்தையும் விலக்கி வாழ்க்கையை நற்பொருளாக்கிவிடும். இல்லைங்க, இப்போ எல்லாத்தையும் நம்ம எல்லாமே வேணும்னா இப்போ ஒரே வழிபாடு இல்லையா? இப்போ தனித்தனியாக அதை கும்பிடணுமா? அப்படி யாரும் ஒன்று இல்லை. அதை ஒவ்வொரு மனிதர்களாக ஏற்றுப்படுத்தி கொண்டது. இறைவன் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக காட்சியளிக்கிறான். சிதம்பரத்தில் நடராஜராக காட்சியளிக்கிறான், திருவண்ணாமலையில் தீபமாக ஜீவஜோதியாக காட்சியளிக்கிறான். அப்படி ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு இடத்திலும் வந்து ஒவ்வொன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக காட்சியளிக்கிறான். ஆனால் நாம் என்ன நினைக்கின்றோம், இங்கே நடராஜர் இருக்கிறார், இவரை போய் இப்படி பண்ணலாம், அங்கே திருவண்ணாமலை அண்ணாமலை இருக்கிறார், தீபரோஜமாக இருக்கிறார், அங்கே போகலாம், திருச்சி திருவனைக்காவலில் நீராக இருக்கிறார், காஞ்சிபுரத்தில் ஏகாம்பேஸ்வராக மன்னாக இருக்கிறார். இதெல்லாம் 5 ஸ்தலங்கள் உருவாக்கப்பட்டதன் காரணம் பஞ்சபூத ஸ்தலங்கள் உருவாக்கப்பட்டது. ஆனாலும் 5 ஸ்தலங்களும் தன்னுடைய 5 விரல்களும் தன்னுடைய ஒரு நுனியில் இருக்கிறது என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. ஆகவே 5 ஸ்தலங்கள் இருந்தாலும் 5 இருந்தாலும் தன்னுடைய நடுமையத்தில் தான் இருக்கின்றது. எல்லாமே நடுமையத்தில் தான் இந்த 5 விரல்களும் 5 பஞ்சபூத ஸ்தலங்களும் வருகின்றது. அதுபோல நடராஜர் சரி, லிங்க வழிபாடும் சரி, இல்லை ஜோதி வழிபாடும் சரி, அனைத்தும் சிவபெருமானையுடைய ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு பரம்பொருளை நாம் வணங்குகின்றோம். அப்படி இருக்கும் பொழுது எத்தனை வழிபாடுகள் செய்தாலும் அவன் ஒரே வழிபாடாக ஜோதி ரூபமாக திருவண்ணாமலையில் காட்சி தருகிறான். சரிங்க, தீர்த்தத்திலே வந்து மிகவும் சிறந்த தீர்த்தமாக காசி ராமேஸ்வரம் இந்த 2 வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாருமே தீர்த்தத்தில் போயிட்டு குளிக்கிறது ரொம்ப இதுவாக இருக்குது. ஏன் எல்லா தப்பும் நம்ம பண்ணிட்டு போயிட்டு அந்த தண்ணியில் குளிச்சா வண்டியும் பாவம் போயிடுமா, இல்லை அந்த தண்ணியில் குளிக்கிறவாசி மீண்டும் பாவம் செய்யாமல் இருப்பாங்களா? இதை பலவாறு சொல்லலாம். எப்படின்னா காசி தீர்த்தம், கங்கை தீர்த்தம், ராமேஸ்வர தீர்த்தம், இந்த நதிக்கரையில் குளித்தால் இந்த பாவம் போய்விடும், அந்த நதிக்கரையில் குளித்தால் அந்த பாவம் போய்விடும் என்பதெல்லாம் இருக்கின்றது அல்லவா? அப்படி இருக்கின்றால் அந்த நதிக்கரை வாழ்கின்ற மீன்களுக்கெல்லாம் ஏன் மீனாக பிறந்து அங்கே ஏன் கஷ்டப்பட வேண்டும்? ஏன் ஒவ்வொரு ஜீவராசியிலும் அதற்குள்ளிருந்து ஏன் கஷ்டப்பட வேண்டும்? அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஐதீகம் என்றால் முன்னோர்களாலும் சிவபெருமானாலும் இந்த நதிக்கரையில் குளித்தால் உன்னுடைய மனப்பக்குவத்துக்குண்டான வழியை குறிக்கும். இப்பொழுது காசியில் போய் நீ சென்று குளித்தால் உன்னுடைய மனப்பக்குவம், காசியில் போய் சென்று கொடுத்தால் நம்மளுக்கு பாவ விமோசனம் கிடைக்கும், கங்கையில் குளித்தால் நம்முடைய பாவங்கள் விலகும் என்பது ஒரு ஐதீகம். ஆனாலும் அந்த ஐதீகப்படி உன்னுடைய மனப்பக்குவத்தின்படி எங்கே இருந்து எதை குளித்தாலும் எந்த நீரை குளித்தாலும் அதில் இறைவன் இருக்கின்றான். ஒவ்வொரு நீரிலும் இறைவன், ஒவ்வொரு சொட்டிலும் இறைவன் இருக்கின்றான். அதை நீ கங்கை நீராக பார்த்தால் கங்கை நீர், காசி நீராக பார்த்தால் காசி நீர், அதை நீ ராமேஸ்வரத்தில் கடல் தனியாக பார்த்தால். ஆகவே ஒவ்வொரு ஜலத்திலும் ஒவ்வொரு ஜல சொட்டிலும் இறைவன் அங்கே காட்சி அளிக்கின்றார். அப்படி அங்கே காட்சியளிக்கும் போது நீ எந்த தீர்த்தத்தை குளித்தாலும் உன்னுடைய மனப்பக்குவத்துக்கும் உன்னுடைய வினை பக்குவத்திற்கும் ஏற்றாற்போல் தான் அங்கே செயல்கள் செயல்படப்படும். சரிங்க, நிறைய கேள்விகளை வந்து உங்கள்கிட்ட நாங்கள் நிறைய ஷேர் பண்ணிக்கணும், நிறைய விஷயம் தெரியாத விஷயங்களாக உங்கள்கிட்ட நாங்கள் தெரிஞ்சுக்கணும். பயனுள்ள வகையில் இந்த காணொலி இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த காணொலியில் கண்டிப்பாக இதேமாரி சுவாரஸ்யமான கேள்விகளும் சுவாரஸ்யமான பதில்களும் உங்களுக்கு தரப்படும். மிக்க நன்றிங்க ஐயா. அமித்ஷா திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.